இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் இருக்கிறார். வீரகுமார், தென் மாவட்டங்களில் எப்போது மிக கனமழை பெய்வதற்காக இந்த அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன விவரம்? திடீர்னு குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இலங்கை கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல காற்று சுழற்சி நிலவுது. இந்த காற்று சுழற்சியினுடைய எதிரொலியாக தென் மாவட்டங்களான தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்கள்ல இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. மிக கனமழை என்று சொல்லும் போது 11 சென்டிமீட்டரிலிருந்து 20 சென்டிமீட்டர் வரை இந்த 4 மாவட்டங்கள்ல பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர் மற்றும் காரைக்காலில் இன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக குமரி கடலை ஒட்டி இருக்கக்கூடிய இலங்கை கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல காற்று சுழற்சி நிலவுது. இதனுடைய எதிரொலியாக தென் மாவட்டங்கள்ல 2 நாட்களாகவே தொடர்ந்து விட்டு கனமழையும் ஒரு சில பகுதிகளில் மிக கனமழையும் பதிவாகி இருந்தது. இந்த நிலையில இன்றும் நாளையும் தென் மாவட்டங்கள்ல கனமழை தொடரும் எனவும் இன்றைய தினம் தென் மாவட்டங்களான தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 24ஆம் தேதியான நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த குமரி கடல்ல ஒட்டி இருக்கக்கூடிய இந்த இலங்கை பகுதிகளில் நிலவக்கூடிய இந்த காற்று சுழற்சியினுடைய எதிரொலியாக தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் இன்று தென் மாவட்டங்கள்ல கனமுதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா வீரகுமார்? அது தொடர்பான தகவல் இருக்கா? சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள்ல இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நமக்கு அந்தமானை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி அது இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலுப்பெற்றது. அது தொடர்ந்து தெற்கு திசையை நகர்ந்து நம்ம நோக்கி நகரும் போது அது மேலும் வட தமிழக பகுதிகள், ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இன்றும் நாளையும் சென்னை மற்றும் புறநகர்ல மாவட்டங்களை பொறுத்தவரையில வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும். நகரனுடைய ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் விட்டு மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலுப்பெற்றிருக்குன்னு குறிப்பிட்டீங்க. அது எப்போது நகரும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வீரகுமார். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.